நான் உங்கள் ஆர்ஜே ஹபீஸ். இன்றைய காணொளியில விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்திகளோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இன்றைய நாள்ல ஒரு போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த போட்டியில இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டி கண்டி பல்லேகல மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. 3 போட்டிகள்ல 2 போட்டிகளை இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ள நிலையில 3வது இறுதியுமான போட்டி இன்றைய நாள்ல நடைபெறுகிறது. இந்த நாணய சுழற்சியில வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த போட்டி எவ்வாறு அமைய போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். 3வது போட்டியில இலங்கை அணி வெற்றி பெறுமா என்பதுதான் எல்லா ரசிகர்களுக்கும் எதிர்பார்ப்பா இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய தினத்துல பல செய்திகள் இருக்கின்றன, விளையாட்டு செய்திகள். மிக முக்கியமா இந்த வருகின்ற 7ஆம் தேதி இலங்கை மற்றும் இந்தியா நாடுகள் சேர்ந்து நடத்துகின்ற T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கப்பட போகிறது. முதல் போட்டி பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகள் முட்டி மோத போறாங்க. இது ஸ்டேஜ் அடிப்படையிலான போட்டிகள் நடைபெற இருக்குது. முதல் ஸ்டேஜ்ல பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகள் மோத இருக்கிறாங்க. இந்த போட்டி ஆர் பிரேமதாசையில முதலாவது போட்டி ஆரம்பிக்கப்பட போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கைக்கான போட்டி அடுத்த நாள் 8ஆம் தேதி இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டியாக ஆரம்பிக்கப்பட போகிறது. இவ்வாறு போட்டிகள் தொடர் இருக்கிறது. இந்த போட்டிகளுக்கு மத்தியில ஒரு பரபரப்பான செய்தியும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கிறது. பாகிஸ்தான் நேற்றைய தினத்தில் அறிவித்திருந்தாங்க, இந்தியாவுக்கு எதிரான இந்த T20 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு எதிரான போட்டியில நாங்க பங்கு பெற்ற மாட்டோம், அதனை நிராகரிச்சிருந்தாங்க. மற்ற போட்டிகள் அனைத்தையும் நாங்க பங்கு பெற்ற போறோம் என்பதை தெரிவித்திருந்தாங்க. இந்த வேளையில இது ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல ICC சொல்லப்பட்டிருக்கிறாங்க, இந்த போட்டி பாகிஸ்தான் அணி பங்கு பற்றி ஆக வேண்டும், இல்லாட்டி பாகிஸ்தானுக்கு எதிரான சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுப்போம். அதே போல மற்ற போட்டிகளுக்கான தடைகளும் விதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சில செய்திகள் வெளியே இருந்த வண்ணம் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த போட்டிகள்ல செய்திகள் வர இருக்கிறது. சில நேரங்கள்ல பாகிஸ்தானி பின்னர் மாற்றக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த போட்டியில பங்கு பெற்றலாம், முழுவதுமாக பங்கு பெற்ற வாய்ப்பும் இருக்கிறது. சோ ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. போட்டி என்றாலே இந்தியா பாகிஸ்தான் போட்டி தான் ரசிகர்களுக்கு இடையில பரபரப்பையும் ஒரு சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்துகின்ற போட்டியா இருக்கும். இலங்கைக்கு இன்றைய நாள்ல அனைத்து அணிகளும் சேர்ந்திருக்கின்றன. அதே போல எல்லா அணிகளும் தயார்படுத்தல் இருக்கிறது. மிக முக்கியமா இலங்கை இந்தியாவில் இந்த போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறதால இலங்கை ரசிகர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் இது ஒரு ரசிகர்கள் கிரிக்கெட் பருவ காலத்தின் கொண்டாட்டமாக இருக்கிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில இது நடப்பதனால பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த போட்டி நிகழ்ச்சியில ஸ்கோர் விவரங்களையும் போட்டி சம்பந்தமான விடயங்களையும் செய்திகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட போகின்ற இந்த ICC T20 வேர்ல்ட் கப்ல முதல் 4 இடத்தை தக்க வைக்க போற அணிகள் எதுவாக இருக்க போகிறது என்பதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த அணிகள் நீங்க சொல்றது அணிகளாக இருக்குமா என்பதை